நீங்க புள்ளி வச்சுக்கிட்டே போனீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல தெரியாத கொஸ்டினை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தெரியாத கொஸ்டினை வாசிக்க நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கான நேரம் ஃபர்ஸ்ட் 3 ஆஃபா பிரிச்சுக்கோங்க. 3 ஆஃபா பிரிச்சுக்கோங்க உங்க டெஸ்ட்டை. சரியா? 3 ஆஃபா பிரிச்சுக்கோங்க. ஓகேயா? இது வந்து 100% தெரிஞ்சது, இது 50-50, இது 100% தெரியாதது. இப்படிதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்பனா மட்டும்தான் திடீர்னு நீங்க 50 கொஸ்டின் போடலாம் கூட தெரியாத கொஸ்டினா தான் இருக்கும். அதுக்கு எழுதி என்ன பண்ணானே தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ண மாட்டீங்க. இதை பண்ணும்போது இது ரெண்டையும் ரிஜெக்ட் பண்ணணும். அதுதான் உங்க புத்திசாலித்தனம். புரியுதுங்களா? நீங்க இது தெரியும் போது இதை நீங்க ரிஜெக்ட் பண்ணணும். யாரும் அப்படி பண்றது இல்ல. புரியுதுங்களா? சரி, இப்ப பாருங்க. 100% தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் பண்றீங்கல்ல, அப்படி 100% தெரிஞ்சதை நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணி அது வெறும் 40 கூட வரட்டும், ஹாப்பி ஹாப்பி. ஆனா நிறைய பேர் 40 கொஸ்டின் 1 மணி நேரமா போடுறது காரணம் என்ன தெரியுமா? இது ரெண்டையும் தேவையில்லாம வாசிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் வெறும் 1 மணி நேரமா 40 போடுறாங்க. இதை மட்டும் கண்டுபிடிச்சு கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா 1/2 மணி நேரத்துல 40 போடலாம். ஷேர் பண்ற மட்டும் தான் நேரம் தானே. திருக்குறளை ஏற்றி திருவள்ளுவர் ஷேர் பண்ற நேரம் தானே. தெரிஞ்ச கொஸ்டின் தான் 1 நிமிஷத்துக்குள்ள ஆன்சர் பண்றது தான் நீங்க கண்டுபிடிச்சு ஆன்சர் பண்ணுங்கன்ற. இதை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கன்னா யோசிச்சு போடுறது. அதை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு யோசிச்சு போடுறதுக்கு நல்ல டைம் கிடைக்கும். சப்போஸ் இந்த 100% தெரியாத நீங்க ஏ தான் போட போறேன், பி தான் போட போறேன், இல்ல லாஸ்ட்ல எதையாவது ஒண்ணு போட போறேன் நீங்க நினைச்சீங்கன்னா மீதி இருக்கிற எல்லா நேரமும் இப்போ இதை நீங்க ஒரு 3/4 மணி நேரத்துல ஆன்சர் பண்றீங்கன்னா மீதி 2.25 மணி நேரம் உங்களுக்கு இருக்கு. எவ்வளவு இருக்கு? 2.25 மணி நேரம் இருக்கு. தாராளமா போடலாம். அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு கொஸ்டின் கூட விட்டுட்டு வரக்கூடாது. நான் கொஸ்டின் பேப்பரை விட்டுட்டு வந்தேன்னு இருக்கக்கூடாது. 1வது கொஸ்டின் எப்படி இன்ட்ரெஸ்டா அப்ரோச் பண்றோமோ அதே மாதிரி கடைசி கொஸ்டின் வரைக்கும் இன்ட்ரெஸ்டா அப்ரோச் பண்ணணும். எங்கேயுமே இந்த சோர்ந்து போனோம்னு இருக்கவே கூடாது. நெவர் கிவ் அப். அவ்வளவுதான். விட்டுறாதடா, என்னன்னு பாரு, வரும் உனக்கு ஞாபகம், நிச்சயமா வரும். எங்க போயிடும்? கஷ்டப்பட்டுருக்கோம், சும்மா ஒன்றும் இல்லை, படிக்காம ஒன்றும் வரல. இது அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையோட நம்ம ஆன்சர் பண்ணா போதும். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சதை பண்றீங்க. அப்ப இது ரெண்டையும் வாசிக்க கூடாது. ஓகேயா? சரி, அதுக்கடுத்து 2வது யோசிச்சு போடுறத பண்றீங்க. 3வது தெரியாத ஆன்சர் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை 1/2 மணி நேரம் மிச்சம் இருந்தா கூட தெரியாத நல்லா கெஸ் பண்ணலாம். அது இன்டெலிஜென்ட் கெஸ்ஸிங்.